அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய பிரார்த்தனை நேரம். நம்ம வேத புத்தகங்கள்ல நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கை பயணம் எதை அடிப்படையாக நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்த்தால் இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த இறை சக்தி, அதனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை பயணம் நிர்ணயிக்கப்படுகிறது. மற்றொன்று, நாம் பரம்பரையாக கொண்டு வந்த பாவ புண்ணியங்கள், இதன் காரணமாகவும் நம்முடைய வாழ்க்கை பயணம் நிர்ணயிக்கப்படுகின்றது. இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம், விதி. எல்லாம் விதிப்படி நடக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எல்லாம் உன் தலையெழுத்து, எல்லாம் உன் தலைவிதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சக்தி உண்டு. இந்த இரண்டு சக்திகளும் இணைந்துதான் இந்த வாழ்க்கை பயணத்தை நம்ம மேற்கொள்றோம். அப்படி ஏங்க எல்லா இறை சக்தி இருக்கு இல்லைங்க, அப்படி ஏங்க நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் மேற்கொள்றோம்? அங்கதான் அந்த இரண்டாவது சக்தி வருது. பரம்பரையாக பண்ண பாவ புண்ணியங்களால் நம்முடைய வாழ்க்கை பயணம் நிர்ணயிக்கப்படுகின்றது. அதுல துன்பங்களும் இருக்கும், இன்பமும் இருக்கும். விகிதம் தான் மாறும். சில பேருக்கு 50% இருக்கும். சில பேருக்கு இன்பம் 80%, 20% துன்பமா இருக்கும். சில பேருக்கு 20% தான் இன்பம் இருக்கும், 80% துன்பமா இருக்கும். இது எல்லாமே அவங்களுடைய பாவ புண்ணியங்களை பேஸ் பண்ணி இருக்கு. இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது? அதுக்குதான் அந்த முதல் சக்தி, இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி. நம்ம எப்ப இறைவனை தேடுறோம், எப்ப நம்ம கடவுள்கிட்ட போறோம்? நம்மளோட தேவை ஒன்று பூர்த்தி ஆகவில்லை என்றால் நாம் கடவுளை நோக்கி பயணிக்கிறோம், கடவுளிடம் போய் வேண்டுறோம். ஏதோ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, நம்மளால சமாளிக்க முடியல, அப்போ நம்ம கடவுள்கிட்ட போய் தேடுறோம். இல்லைன்னா அவரை எண்ணி பார்க்குறோமா? அவரை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி நம்மளுக்கு இந்த தேவைன்னு ஒன்று போன உடனே எப்படி நம்மளுக்கு அவர் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார்? எப்படி அந்த கஷ்டத்தை நம்ம வெடிவிப்பார்? என்றைக்குமே வர மாட்டேன், உனக்கு கஷ்டம் நீ பார்க்குற பார்த்தியா, நான் உன்னை வர வச்சேன் பார்த்தியா அப்படின்னு தான் சொல்லுவார். சரிப்பா வந்துட்டேன், எனக்கு உடனே நிவர்த்தி பண்ணி கொடுங்களேன் அந்த ப்ராப்ளத்தை, அந்த கஷ்டத்துலேருந்து என்னை விடுவிச்சு கொடுங்களேன்னா அது உடனே நடக்காது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம அவங்களை கண்டுக்கவே இல்லை. ஸோ எப்பொழுதுமே அந்த இறை சக்தியோட, அந்த இறைநிலையோட நம்ம தொடர்பு கொண்டுட்டே இருக்கும்போது தான் அதோடைய பலனை நாம முழுமையாக அனுபவிக்க முடியும். நம்மளுடைய நோக்கம் இப்ப என்னன்னா, பிரார்த்தனை மூலமாக அந்த இறைநிலையை, அந்த இறை சக்தியை, இந்த பிரபஞ்ச சக்தியை எப்பொழுதுமே தொடர்பு கொண்டு நம்மளுடைய விதியை எப்படி வெல்லலாம் அப்படின்றதுதான் நம்மளோட நோக்கம். அதற்காக தான் இந்த வீடியோ பதிவிட்டிருக்கோம். பிரார்த்தனை மூலமாக அது எப்படி நம்ம மேற்கொள்ளலாம், விதியை மதியால் வெல்லலாம் என்ற ஒரு வழக்குல நம்ம இதுல இருக்கு. எப்படி விதியை மதியால் வெல்லலாம்னா, மதி என்றால் நம் மனம் அல்ல. இங்கே ஒளிந்திருக்கிற சூட்சுமம் என்னன்னா இறைநிலை. இறைநிலையை தான் இங்க மதின்னு சொல்றோம். இறைநிலையால் இந்த விதியையும் வெல்லலாம். அதுக்கு பல சான்றுகள் இருக்கின்றன, பல உதாரணங்கள் இருக்கின்றன. நாம் சித்தர் பெருமக்களாக இருக்கட்டும், ஞானம் அடைந்தவர்களாக இருக்கட்டும், குருமார்களாக இருக்கட்டும், அனைவருமே இது சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இது ப்ரூவன் மெத்தடாலஜி. இந்த மெத்தட் விதியை மதியால் வெல்லலாம். விதியை இறைநிலை சக்தியோடு, பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து நம்மளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விதியை மதியால் வெல்லலாம். தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்க. எப்படி இந்த பிரார்த்தனையை நம்ம இறைவனிடம் வேண்டுவதன் மூலமாக எப்படி நம்ம இந்த துன்பங்களிலிருந்து, இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மளை மீட்டு கொள்ளலாம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக நாங்கள் உங்களை வழிநடத்துகிறோம். நான் உங்களுடைய தருண். தேங்க்யூ வெரி மச்.